ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெர்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீன்களை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். அதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவினது, சின்ன வெங்காயம் கட் பண்ணினது, இஞ்சி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இதை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் 2 வத்தல் மிளகை போட்டு வறுக்கணும். அப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். இது சின்ன வெங்காயம். கொஞ்சம் கறிவேப்பிலை போடணும். கொஞ்சம் ஜீரகம், ஒரு அரை கரண்டி போல், ஒரு 10 மிளகாய் போட்டு வறுக்கணும். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு வறுக்கணும். வெள்ளைப்பூண்டு இவ்வளவும் போட்டு வறுத்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இதில் என்னதெல்லாம் இருக்குதுன்னா முருங்கைக்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருந்த அந்த பேஸ்ட்டை இதுக்கு கூட தட்டணும். மீனுக்கு கூட தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப தண்ணி விடணும். தண்ணி விட்டு கலக்கணும். தனியாக ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா மீன் அடுப்பிலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடி கடுகு தாளித்து இதுக்கு கூட விட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அது மாதிரி ஒரு சில மீனுக்கு மட்டும் மாங்காய் போடலாம். அது எல்லா மீனுக்கும் மாங்காய் வச்சோன்னா நல்லா இருக்காது. இப்போ மீன் கறி கொதிச்சாச்சு. கொதிச்ச அப்புறம் தேவைக்கேற்ப புளி தண்ணி விடணும். டேஸ்ட்டு பார்த்து தான் விடணும். புளி கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடலாம். கொதிச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான டேஸ்டியான மீன் குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.